மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்ற வேண்டுமே தவிர இலக்கை அல்ல என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு ஒருத்ததை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் ஜோஸ், நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி உங்களை மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் சந்தித்தது. அது மட்டும் இல்லை, இது இந்த 2024 ஆண்டினுடைய கடைசி வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி. இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அடுத்த வாரம் நம்ம திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுவதனால நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 2024 ஆண்டினுடைய கடைசி வந்ததும் தந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் ஃபாதர். இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்திருக்குது? எப்படிப்பட்ட ஆண்டு? நம்மளுக்கு மாதா தொலைக்காட்சியினுடைய பணிகளை பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அந்த வளர்ச்சி இல்லாட்டி நம்முடைய முன்னெடுப்புகள் நிறைய காரியங்கள் நம்ம கடவுளுடைய கிருபையால் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சமூக வலைதளங்களில் அடுத்த ஒரு சில முக்கியமான காரியங்களும் சரி, நம்முடைய நிகழ்ச்சி தயாரிப்பிலும் சரி, நம்முடைய உள்கட்டமைப்பிலும் பார்த்திங்கன்னா நிறைய முன்னெடுப்புகள், நிறைய புதிய திட்டங்கள், ஒரு சில விஷயங்கள் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அதை நிறைவேற்றி விட்டோம், அதை பயணித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் அடுத்து வருகின்ற ஆண்டுகளிலே அதை ஏன்னா எல்லாமே பல திட்டங்கள் இருந்தாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் நம்மளால் அதை நிறைவு செய்ய முடியாது. அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம் பொருளாதாரம். அடுத்தபடியாக ஒரே நேரத்தில் எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்தாலும் அதை நம்ம நினைக்கின்ற விதத்தில் அதை நிறைவேற்ற முடியாது. அது நம்ம ஏனோ தானோ ஒரு பேரளவிலே ஒன்றை உருவாக்கியதாக இருக்கும். பேரளவில் செய்வதற்கான காரியங்கள் அல்ல. அப்போ முழு மூச்சாக அதற்கான திட்டங்கள், இன்னும் அதற்கான பொருளாதார எல்லாத்தையும் எய்திய பிறகு மற்ற காரியங்களையும் நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் மாதா தொலைக்காட்சி இந்த 2024 ஆண்டு கடவுளுடைய கிருபையாலும் நமது இனியதைங்களுடைய அதீத அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய ஆதரவுனால நிறைய உயர்ந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக நிச்சயம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2024 ஆண்டு மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஆண்டாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்முடைய 10 ஆண்டு நிறைவு கொண்டாட்டம் வேளாங்கண்ணியில் நம்ம சிறப்பித்ததாக இருக்கலாம். நம்முடைய அன்பு பாசத்திற்குரிய ஆயர் சிங்கராயர் அவர்கள் மாறுதலாகின்ற பொழுது கூட நம்மோடு இன்னும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். புதிய தலைவராக பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுடைய பொறுப்பேற்பு, அப்புறம் நம்ம அண்மையில் சென்று வந்த கோவா திருப்பயணம், அதை விட மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ரோமையில் இருக்கக்கூடிய இந்த ஊடக பணிக்குழுக்கான பேராயத்தின் தலைவர் இங்கே நம்மளை சந்தித்தது. அதோட ஒரு சிறப்பு அழைப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அடுத்த ஆண்டு நீங்கள் போய் அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே இந்த 2024 அப்படியே மலரும் நினைவுகளாக நம்மளால் டக்குன்னு ஒரு சில விஷயங்களை திரும்பி பார்க்க முடியுது. ஸோ மகிழ்ச்சி ஃபாதர், கடவுளுக்கு நன்றி சொல்லி அப்படியே எனக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் ஃபாதர். ஸோ உங்களுடைய செல்ல பிள்ளைங்க கிறிஸ்டினா அகஸ்டினா சிவகாசியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஐ திங்க் 2 பேருமே அவங்க கிறிஸ்டினா அகஸ்டினா எழுதியிருக்கிறாங்க, அவங்க பாட்டியும் எழுதியிருக்கிறாங்க. 2 கடிதங்கள். கிறிஸ்டினா அகஸ்டினா கடிதத்தை பார்த்துருவோம். இயேசுவுக்கே புகழ். சிவகாசி மரியானூஸ் நகரிலிருந்து வெர்ஜின் கிறிஸ்டினா அமலா அகஸ்டினா பேசுகிறோம் ஃபாதர். ஃபாதர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? உங்களுக்காக தினமும் குடும்பமாய் ஜெபிக்கிறோம் ஃபாதர். மாதா டிவி ஃபாதர் எல்லோரையும் துதி ஆராதனை வேளையில் பார்ப்பது மிக மகிழ்ச்சியாய் உள்ளது ஃபாதர். எல்லோருடைய ஆசீர்வாதத்தால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஃபாதர். ஜோ அங்குளும் மற்ற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க ஃபாதர்? கல்பனா அக்காவை மீண்டும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது ஃபாதர். மாதா டிவியில் அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஆசிரியர் தினம், சுதந்திர தினம், குழந்தைகள் தினம் என அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் தருவதற்கு நன்றி ஃபாதர். எல்லாமே எங்களுக்கு பயனுள்ளதாய் உள்ளது ஃபாதர். குழந்தைகள் தின சிறப்புகள்: ஆடு பாடு கொண்டாடு, இயற்கையை பேணுதல், பாடல், பரதநாட்டியம், கைபேசியினால் ஏற்படும் தீமைகள் பற்றிய நாடகம் அருமை ஃபாதர். அறிவுச் சுரங்கம், பொது அறிவு வினாவிடை மிக எளிமையாக இருந்தது ஃபாதர். நிறைய கேள்விகளுக்கு நாங்களும் சரியான பதிலை சொன்னோம் ஃபாதர். தவறான பதில் தந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கூறியிருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஃபாதர். குழந்தைகள் மன்றம், அக்காங்க எல்லாரும் நல்லா பேசுனாங்க ஃபாதர். இறுதியில் ரயில் ஓட 2 தண்டவாளங்கள் அவசியம் தேவைப்படுவது போல
குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்வது பெற்றோர் ஆசிரியர் இருவரும் தான் என நடுவர் முடித்தது மிகச் சிறப்பு ஃபாதர். இதுதானே உண்மை ஃபாதர். இறுதியாக இயேசுவின் கண்மணிகள் எங்களை அழ வைத்து விட்டார்கள் ஃபாதர். செவித்திறன் பார்வைத்திறனற்றோர் இவர்களின் தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, விடாமுயற்சிகள் எங்களுக்குள் ஒரு புத்துணர்வை தந்தது ஃபாதர். அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம் ஃபாதர். அவர்களுக்கு எங்களின் நன்றிகள் பல ஃபாதர். ஃபாதர், இதயத்தோடு இதயமாய் பாடலும் டான்ஸும் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஃபாதர். அதனால் தினமும் காலையில் இந்த பாடலை போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஃபாதர். குட் நைட் டாக் ஆண்டனி அங்கிள் தினமும் கூறும் சிறுகதைகள் அருமை ஃபாதர். பாட்டி பேத்தியிடம் மழை தண்ணீர் பிடிக்க பாத்திரங்களும் அப்படியே அந்த அண்டாவையும் எடுத்து வை என சொல்ல பேத்தி அண்டாவை அப்படியே கவிழ்த்தபடியே வைத்துவிட மழைநீர் கிடைக்காமல் போவது சிரிக்கவும் யோசிக்கவும் வைத்தது ஃபாதர். நாங்கள் அரையாண்டு தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கிறோம் ஃபாதர். நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற எங்களுக்காக ஜெபிங்க ஃபாதர். நாங்களும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஃபாதர். பை ஃபாதர், பை அங்கிள், பை யுவர் செல்ல குட்டீஸ் கிறிஸ்டினா அகஸ்டினா. ஏறக்குறைய 31 தடவை எழுதியிருக்கிறாங்க ஃபாதர். சரி, குழந்தைங்க எப்பவுமே குழந்தைங்க தான். அவங்க 2 பேரும் பாசத்திற்குரிய குழந்தைகள். அதனால் நமக்கு இப்போ இவங்க 2 பேரும் குழந்தைங்கள்னு சொல்ல முடியாது. காலேஜ் போயாச்சு, காலேஜ் போய் எல்லாம் குரல்லாம் மாறி போய். ஆனால் அவங்களுடைய அந்த குழந்தைத்தனம் இன்னும் மாறவே இல்லை. அந்த குழந்தைகள் மாதிரியே நம்மள்கிட்ட பேசுவது, நம்மள்கிட்ட பழகுவது. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஜாஸ் கல்லூரியிலேருந்து எனக்கு அலைபேசியில் பேசினா, எப்படி இருக்கீங்க ஃபாதர், நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு சோம்லாம் போச்சு, இப்போ நல்லா இருக்கேன். அப்போ நான் நல்லா இப்போ அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுனா அவ்வளோ ஆசை. அதான் கிறிஸ்மஸ் லீவ் வந்துச்சுல, போ வீட்டுக்கு ஓடணும். ஆமாம்மா நான் வீட்டுக்கு போகிட்டு இருந்தேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இங்கே அதே மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் ராய் ஹெட்ஸியா அந்த குழந்தைங்க அப்படி தான். இப்போது இந்த குழந்தைகள்லாம் எப்போவுமே நம்ம மேலே அவ்வளோ பாசம் இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. பட் இவங்களாம் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. அதனால் சிவகாசியிலேருந்து மரியானூஸ் நகர், இப்போ அவங்க ஊருக்கு வந்து ஃபாதர் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறாரு. ஒரு சென்டர்லாம் உருவாக்க போகிறாரு. அதற்கான என்ன சொல்கிறது அங்கீகாரம்லாம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் இன்னும் நிறையா காரியங்கள் வந்து அந்த ஊரில் அவர் செய்கிறது காத்துட்ருக்கிறாரு. ஸோ அவருக்கும் பங்கு தந்தை ஃபாதர் அற்புதத்திற்கும் சரி, அந்த குழந்தைகளுக்காக நான் வாழ்த்துக்கிறேன். ஜெபிக்கிறோம். சந்தோஷமாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்ல பிள்ளைங்கள்னு எப்பொழுதுமே இந்த பேரை வந்து எப்பொழுதும் காப்பாற்றுங்க. அதனால் அவங்களுக்கு நமது பாராட்டுகள், ஜெபங்கள், ஆசை. கண்டிப்பாக சார். அப்படியே அவங்களுடைய பாட்டி ஃபாத்திமா அவங்களுடைய கடிதத்தையும் பார்த்துருவாங்க. மாதா டிவி இயக்குனர் தந்தை அருட்பணி டேவிட் ஆரோக்கியம் மற்றும் அனைத்து அருட்தந்தையருக்கும், டபுள் ஜோ மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் மரியானூஸ் நகர் மேரி ஃபாத்திமாவின் கிறிஸ்மஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா நல்வாழ்த்துகளும் வணக்கங்களும் உரித்தாகுக. இந்த 2024ஆம் ஆண்டு மாதா டிவியில் புதிதாக துவங்கப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுமே அருமை. எதுவுமே சோடை என்று சொல்வதற்கு இல்லை. மாதா தொலைக்காட்சியில் நிறைய நல்ல காரியங்கள் நடத்தி தந்த மூவொரு இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றி. கடவுள் வணக்கம் நிகழ்வு மிகச் சிறப்பு. நிறைய நல்ல முக்கியமான கருத்துக்கள் கலந்துரையாடல் மூலமாய் தன் சொந்த அனுபவங்களிலிருந்து கூறப்பட்டது பயனுள்ளதாய் இருந்தது. தமிழ்ஜோ கூறிய நம் இதயத்தில் தேங்கி நிற்கும் குப்பைகள் போல் இல்லாமல் ஓடும் நீரோடை போல் வைத்திருக்க வேண்டும். வீழ்வது வேதனை, வீழ்ந்த இடத்தில் எழுவது சாதனை. மிக அருமையான சிந்தனை. நம்ம ஒரு வைத்தியம் டாக்டர் மதுரம் சேகர் அவர்கள் கூறும் மருந்துகளை நாங்களும் வீட்டில் சிலவற்றை செய்து பயனடைந்து வருகிறோம். அஜீரண கோளாறு ஏற்பட்டாலும் மற்றும் எந்த நோய் ஏற்பட்டாலும் எந்த வியாதி ஆனாலும் 1 டம்ளர் தண்ணீரில் 2 ஏலக்காயை தட்டி போட்டு கொதிக்க வைத்து குடிப்பது, இன்னும் இது போன்ற சிறு சிறு மருந்துக்களை வீட்டிலேயே செய்து சாப்பிட்டு குணமடைந்து வருகின்றோம். டாக்டர் அம்மாவுக்கு நன்றி. தூத்துக்குடி அருட்பணி குமார் ராஜா தினமும் கூறிய ஜெபமாலை புனிதர்கள் பற்றி கேட்டு நிறைய புனிதர்கள் பற்றி தெரிந்து கொண்டேன். இறைவேண்டல் 100 மிகவும் சிறப்பு. இறுதியில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என ஆசீர் வழங்குவது மிக மன நிறைவாய் உள்ளது. தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் அருட்பணி SM செல்வராஜ் ஒவ்வொரு புனிதர்களுக்கும் நவநாள் எடுத்து அவர்களை பற்றிய நற்குணங்களையே நற்செயல்களை பற்றி கூறி ஜெபிப்பது புனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள புனிதர்களிடமிருந்து நமக்காக ஜெபிப்பதற்கும் நல் வாய்ப்பாயுள்ளது. புனித சவேரியார் என்றுமே சவமாகார். மிக மிக உண்மை. நாடகங்கள் தற்போதைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி கைபேசியினால் ஏற்படும் தீமைகளை மிக அருமையாக எடுத்துரைக்கின்றது. தாத்தா கதாபாத்திரம் நோயில் பூசுதலின் அவசியத்தை எடுத்துரைக்கும் நாடகம் மிக அருமை. நோயாளிகள் நோயில் பூசுதல் கொடுத்தால் இறந்து விடுவார்களோ என பயப்படுவோருக்கும் நோயில் பூசுதல் கொடுத்து சாக வைப்போம் என்று நினைப்பவர்களுக்கும் சரியான மாற்று மருந்தாக அமைந்திருக்கின்றது. சகாயத்தின் நடிப்பு மிக மிக அருமை. பாதை சுடர்கின்றதே நாடகம் ஒவ்வொரு பங்கிலும் பங்கு மக்கள் பங்கு தந்தைக்கு எவ்வாறு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், ஊர் கூடினால் தேர் ஓடும் மற்றும் இளையோர் இயக்கம் பங்குகளில் மிக மிக அவசியம் என்பதையும் விளக்கி கூறியது.
இயேசுவே என் இல்லத்தின் அரசர் நாடகம் நாம் கிறிஸ்து அரசரை நம் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் ராஜாவாக முன்னிறுத்தி வழிபட்டால் எவ்வளவு நன்மை பயக்கும் என்பதை விளக்கி கூறியது. நாடகங்களில் நடித்த அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கின்றேன். அன்னம்மாள் சுவைக்கின் விழாவினை முதியோர் தினமாக அருட்பணி ஆல்பர்ட் செல்வராஜ் மற்றும் அருட்சகோதரிகள் இணைந்து முதியோர்களை மகிழ்வித்த விதம் மிக மிக அருமை. முதியோர்களின் மாறு வேடங்கள், நடனம், நடிப்பு, சிரிப்பு தெய்வீகம் நிறைந்ததாய் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தயாரித்து வழங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். மொத்தத்தில் 2024 ஆண்டு முழுவதும் சிறப்பான நிகழ்ச்சிகளை தர உழைத்து உயர்ந்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறேன், எங்களுக்காகவும் ஜெபிப்பீர்கள் என நம்பி முடிக்கிறேன். மீண்டும் 2025 சந்திப்போம். மரியானூஸ் நகர், மேரி ஃபாத்திமா. ஸோ பாட்டி மேரி ஃபாத்திமாவுக்கு பாராட்டுக்கள், நன்றி. அதனால் இப்படி ஒரு பாட்டி இருக்கும்போது அப்படி பேரப்பிள்ளைகள் இருக்கிறதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து பெரியவங்க அவங்க கற்ற அந்த மேன்மையான காரியங்களை வந்து தங்களது பேரப்பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பதும் வாழ்ந்து காட்டுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் பைபிளில் எப்படி நம்ம ஏசாண்டருடைய தாத்தா பாட்டி அண்ணாள் இவங்களாம் வந்து சுவைக்கின் அண்ணாள் எப்படி வந்து இயேசு குழந்தைகிட்ட வந்து பாசமாக கண்டிப்பாக ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. மாதாவும் சரி. அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பைபிளில் இதெல்லாம் இருக்கானா பைபிளில் இதுக்கு வந்து நிறைய பாரம்பரியமான விடயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் குடும்பங்களில் நம்ம வந்து நேரடியாக இதை பார்க்கிறோம் இல்லையா, அனுபவிக்கிறோம். அப்போ இந்த வீட்டில் பெரியவங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய வளர்ப்பு, அந்த பிள்ளைகளுடைய அந்த ஒழுக்கம், அவங்களுடைய அந்த புரிதல் தன்மை, பிறரோடு தங்களை ஐக்கியப்படுத்துகின்ற தன்மை எல்லாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போது பாட்டிக்கு எனது மனமிறைந்த பாராட்டுக்கள். ரொம்ப அழகான ஒரு கடிதம், பகிர்வு, நிகழ்ச்சிகளை குறித்தும் சரி உங்களுடைய நல்ல கருத்துக்கள் எல்லாம் மிக உன்னதமானவை, பாராட்டுக்குரியவை. அதனால் உங்களுக்கு எங்களது மனம் நிறைந்த பாராட்டுகள், கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்கள் உங்களுக்காக மன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. கண்டிப்பாக அந்த தாத்தா பாட்டி அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கண்டிப்பான தந்தை தாய் ஒருபோதும் கண்டிப்பான தாத்தா பாட்டியாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்குறப்போ அந்த பேர குழந்தைங்கிறப்போ தனி பாசம், நிறைய விஷயத்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் மேரி ஃபாத்திமா பாட்டிக்கு நம்ம மீண்டும் நன்றி சொல்லிக்கிட்டு அப்படியே அடுத்த கடிதத்துக்குள்ளே போயிடலாம். ஃபாதர், அடுத்த கடிதம் வந்து சவேரியார் பாளையம், கோவை மறை மாவட்டம், அங்கேருந்து ஐடா கிறிஸ்டி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஃபாதர், அன்பு நிறைந்த எம் மாதா டிவி குடும்பத்திற்கு எங்கள் வாழ்த்துகளும் ஜெபங்களும், அருட்தந்தையருக்கு வணக்கமும் ஜெபங்களும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். மாதா டிவி எங்கள் அன்றன்றுள்ள அப்பமாக இருந்து எங்கள் வாழ்விற்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஃபாதர் ஸ்டான்லி அவர்களின் விளக்க உரை மிகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் உள்ளது. தினமும் இரவு நற்கருணை ஆராதனை எங்களுக்கு மூச்சு காற்றாக இருக்கின்றது. நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் மிக மிக சிறப்பு. அதிலும் உடல் குறைபாடுள்ள குழந்தைகளின் உரையாடல், நம்பிக்கை நிறைந்த பேச்சு என்னை மிகவும் உறைய வைத்தது. கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் தம்பி தமிழ்ஜோ, வேளாங்கண்ணி, கல்பனா சகோதரிகளை பார்த்தாலே மகிழ்ச்சி பெருகுகிறது. அன்னை மரியாளை பற்றிய ஆழமான விளக்க உரை ஃபாதர் சேவியர் டெரன்ஸ் ரொம்ப அருமையாக உள்ளது. டிசம்பர் 3 மாலை திருப்பலி மறையுரை மிகவும் அருமை. நேரில் பார்க்க முடியாத தேவாலயங்கள், தேவாலய நிகழ்வுகளை மாதா டிவி எங்களுக்கு வீட்டிலிருந்தே பார்க்க ஒளிபரப்புவது மிகவும் மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி. கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் வழங்கும் அறம் செய் நிகழ்ச்சி மிகவும் அருமை. மேலும் குழந்தைகளுக்கு கொடுக்கும் இந்த முக்கியத்துவம் இளைஞர்களுக்கும் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என தோன்றுகிறது. தந்தை டேவிட் அவர்கள் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் சென்று வருவதும் அங்கிருந்து கொண்டே எங்களுடன் பேசுவதும் ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. ஒரு சின்ன யோசனை என்னவென்றால், மாதா டிவி ஆராதனை திருப்பலி நிகழ்வுகளில் நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்கள் பெறும் ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, கோடி கோடி மக்கள் பெற்ற நன்மைகளை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல வாரத்தில் ஒரு நாள் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒளிபரப்பினால் நன்றாக இருக்கும். நன்றியின் நேரம், சாட்சி நேரம் என அந்த டைட்டில் வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அனைவருக்கும் நன்றி. தவறு இருந்தால் மன்னிக்கவும். மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திப்போம். இப்படிக்கு கிறிஸ்து இயேசுவில் அன்புடன் ஐடா கிறிஸ்டி. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்களுடைய அருமையான பகிர்வுக்கு ரொம்ப நன்றி. சாட்சி நேரம் நீங்கள் சொல்கிறீங்க, தெரில, இது அநேக தொலைக்காட்சிகளில் வந்து செய்கிறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. திருச்சபைகளில் செய்கிறாங்க, திருத்தலங்களில் செய்கிறாங்க. இப்போ மாதா தொலைக்காட்சியில் வந்து இந்த மாதிரி சாட்சிய கடிதம் எழுதுகிறவங்க பகிர் வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து யாரெல்லாம் சாட்சியமாக எழுதுகிறார்களோ அதை நம்ம வந்து அவங்க வெளிப்படையாக மக்களுக்கு நீங்கள் ஜெபித்தால்
உண்மையாக விசுவசித்தால், நம்பினால் கடவுளுடைய ஆசிரியை நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள் என்பதற்கு எவ்வளோ பேர் நிறைய காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறாங்க, சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. மாதா தொலைக்காட்சியில் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய இப்போ இது வந்தது நிகழ்ச்சியில் இந்த சாட்சியங்கள் வருது. அதே மாதிரி நலமா நீங்கள் நலமால நேரடியாக சொல்கிறாங்க. அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மக்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகளில் இதுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கென்று தனியாக ஒரு நிகழ்ச்சி நமக்கு தேவையா அப்படின்னு எனக்கு வேண்டான்னு படுது. ஏன்னா அது வேறு மாதிரியான எண்ணங்களுக்கு நம்ம விட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சாட்சியம் என்பது அது ஒரு பகிர்வு இல்லைங்களா? அதை வேறு மாதிரி நம்ம யோசித்து மற்ற ஒரு விளம்பரம் மாதிரி தேவையில்லை. அதனால் இதுவே போதும். ஏன்னா 2 நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே இதெல்லாம் அதிகமாக வருவதனால் இதுவே போதுமானதாக இருக்கும் என்று எனது நம்பிக்கை. இருந்தாலும் உங்களது நல்ல எண்ணத்தை, நல்ல கருத்துக்கு மதிப்பு தருகிறோம். இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அது நடக்கலாம், தெரியல. எனிவே உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பகிர்வுக்கும் மனம் நிறைந்த நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர் ஐடா. உங்களுடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்த கடிதம் நேசராணி தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்திலிருந்து எழுதியிருக்காங்க. அமைதியில் கனிவது ஜபம், ஜபத்தில் கனிவது விசுவாசம், விசுவாசத்தில் கனிவது அன்பு, அன்பில் கனிவது இறைப்பணி, இறைப்பணியில் கனிவது அமைதியும் சமாதானமும். புனித அன்னை தெரசா. ஞானமும் ஆற்றலும் நிறைந்த அமைதியும் சமாதானமும் தரும் இறை வார்த்தைகளை எங்கள் உள்ளங்களில் விதைத்து இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்கும் இயேசுவின் ஈடு இணையற்ற இணைய நாமத்தில் எங்கள் பணிவான வணக்கமும் வாழ்த்துகளும் ஜபங்களும். அதிகாலை நாங்கள் கண் விழித்தது முதல் இரவு ஓய்வுக்காக கண்களை மூடும் வரை எமது மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் படைப்பின் அதிசயங்கள், பல்வேறு திருத்தலங்களின் அற்புதமான கலை நுணுக்கங்கள், அவற்றில் வரைந்துள்ள ஓவியங்கள், புனிதர்களின் திருப்பண்டங்கள் அடங்கிய கண்காட்சி கூடங்கள், புனித மரியன்னை காட்சி கொடுத்த இடங்கள், இயேசுவின் பிறப்பு, கல்வாரி பயணம், கல்வாரி மலை, இவை தொடர்பான இடங்கள், வத்திக்கான் டாப் 10 வழியாக நம் திருத்தந்தை அவர்களின் பிரசன்னம், இவைகளை நேரில் காண்பது போல் காணும் எம் கண்கள் பேறு பெற்றவை. திருப்பலி, நற்கருணை வழிபாடு, ஜபமாலை தியானம், சிலுவைப்பாதை தியானம், விடுதலை நேரம், குடும்ப ஆசீர்வாத நேரம், நீ நம்பினால் எனும் நம்பிக்கை தொடர், நற்செய்தி மலர்கள், திருச்சபை சட்டம், அறம்சை, அருட்சாதனங்கள் பற்றிய சிறு நாடகங்கள், நம் திருத்தந்தை அவர்களின் மைய கருத்தின் அடிப்படையில் இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னும் கருத்தை தாங்கிய சோஃபியா என்னும் இதயத்தை தொட்ட நாடகம், சமூக அக்கறை, இயற்கையை பேணுவது குறித்த அறிவுரைகள், இவைகள் எமக்கு கலக்கமுற்ற நெஞ்சங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தரும் இறை வார்த்தைகளையும், கண்ணீரோடு கலங்கி நிற்கும் வேளைகளில் பதிநரம்பு யாழிசையோடு இதயத்திற்கு இதமொழிக்கும் இன்னிசை கீதங்கள், இவற்றையெல்லாம் கேட்பதற்கு கொடுத்து வைத்த எம் செவிகள் பேறு பெற்றவை. ஞாயிறு வழிபாட்டில் உள்ளார்ந்த ஒன்றிப்போடு ஈடுபடச் செய்வதற்கு எம்மை தயாரிக்கும் வாழ்வு தரும் இறைவார்த்தை எனும் தொடர் நிகழ்ச்சியில் 4 அருட்தந்தையர் வழங்கும் கருத்தாளம் நிறைந்த உரையாடல்கள், ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டு நூல்களை ஏனோ தானோ என்று மேலோட்டமாக வாசித்தவற்றை அந்தந்த நூலின் ஆசிரியரோடு இணைத்து அவற்றை எம் வாழ்வியலோடு இணைத்து அருட்தந்தை பேராசிரியர் ஸ்டான்லி டேவிட் குமார் அவர்களும் நூலை வாசித்து விளக்கம் கேட்கும், தன் மனசுக்கு பட்ட கருத்துக்களை ஒரு மாணவனுக்குரிய பணிவோடு எடுத்துச் சொல்லி உரையாடும் அருட்தந்தை பிரகாஷ் அவர்களின் கலந்துரையாடலும் விளக்க உரைகள் அப்பப்பா அபாரம் அபாரம். தற்போது திருத்தந்தை அவர்களின் அழைப்பின் பேரில் ஜூபிலி 2025க்கான ஆயர் மாமன்ற கூட்டத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறித்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்னும் நிகழ்ச்சி, இவற்றையெல்லாம் எமக்கு அறுசுவை விருந்தாக படைத்து வருகிறது எமது மாதா தொலைக்காட்சி. தந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக நம் உள்ளத்து வேதனைகளின் புலம்பலை இறை புகழ்ச்சியாக மாற்றுவது எப்படி, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாது ஜெபித்து எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தருவது எமது மாதா தொலைக்காட்சி. இன்னும் எழுத வேண்டும் என ஆசை. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நிகழ்ச்சி பற்றியும் தனித்தனியாக வாரம் ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்ற ஆசை. இந்த ஆசை நிறைவேற இறையருளை வேண்டுகிறேன். மேலும் மாதா தொலைக்காட்சி நமது பெருமை, அதனை தாங்குவது நமது கடமை என்பதை நம் உள்ளத்தில் இருத்தி 11வது பிறந்த நாள் 1011வது ஆண்டையும் நிறைவு செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்தி அருட்தந்தையின் இறையாசிர் கேட்டு பணிவுடன் இம்மடலை நிறைவு செய்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கிறிஸ்துவின் அன்பில் நேசராணி. நேசராணி தங்கச்சி மேடம். ஏற்கனவே இவங்க எழுதியிருக்கிறாங்க. நேசராணி எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பகிர்வு. ஒவ்வொரு நிகழ்ச்சியை குறித்தும், குறிப்பாக அந்த விவிலியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் குறித்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன காரியங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா, ஏன்னா மாதா தொலைக்காட்சியுடைய மையமான முக்கியமான நோக்கங்களில் ஒரு மிக மிக முக்கியமான நோக்கம், நிறைய நோக்கங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நோக்கம் இந்த விவிலியத்தை, திருநூலை, பைபிளை கத்தோலிக்க திருவை எப்படி புரிந்து கொள்கிறது, அதற்கான உண்மையான விளக்கங்கள் என்ன,
இதை நாம் எந்த பின்னணியில் பார்க்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இறை திட்டத்தில் இந்த விவிலியத்தின் வழியாக எவ்வாறு நமது அன்றாட வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து அதை செயல்படுத்த வேண்டும், இவைகளைத்தான் விவிலியத்தை நம் திரு அவை நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இறைவார்த்தை நமது வாழ்க்கையில் தெளிவாக இருந்துட்டோம்னா, அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மற்ற காரியங்கள் எல்லாம் தானாக நிறைவேறும். கடவுளின் வார்த்தை நமது வாழ்க்கையில் அது முழுமையாக நாம் புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான காரியத்தை இந்த மாதா தொலைக்காட்சி, இதற்காக உழைக்கின்ற அத்தனை தந்தையர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற தந்தையர்களும் ஆயர் பெருமக்களும் பொதுநிலையினரும் ஒவ்வொருவரும் இதில் முழு முனைப்பாக இருந்து செயல்படுகிறார்கள். மாதா தொலைக்காட்சி இவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால் இதை நீங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது அன்பான நல்ல வார்த்தைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க. பிறக்கவிருக்கும் குழந்தை உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்னாலும் பிறக்க எனது வாழ்த்துக்களும் செவங்களும். ஸோ சிறப்பு ஃபாதர், இன்றைக்கி நிகழ்ச்சிகள் எல்லாமே வாசித்த கடிதங்கள் எல்லாம் நம்முடைய ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் யதார்த்தமாக நம்முடைய 2024 ஆண்டோட ரீகேப் எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி கடிதங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்குது. குறிப்பாக மேரி ஃபாத்திமா பாட்டியோடைய கடிதம் கூட அந்த 2024 இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளுக்கு நன்றி கூறும் வண்ணம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப மன நிறைவாக இருக்குது ஃபாதர். இந்த நிகழ்ச்சி ஒரு சின்ன ஜபத்தோடு நம்ம அப்படியே நிறைவு செய்யலாம் ஃபாதர். இனியதைகளே, இந்த 2024 ஏறக்குறைய முடிந்து விட்டது என்று சொல்லலாம். இறுதி நாட்களில், இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோம். எனவே கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். நன்றி என்பது நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்கிறோம். சில சமயத்தில் சொல்ல முடியாமல் போயிடுது. சில அதுக்கு நாம் அதை ஓகே, நாம் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கூட சில சமயத்தில் கடந்து போகிறோம். ஆனால் இந்த நாட்களில் நன்றி உணர்வு நமது உள்ளங்களில், ஆன்மாவில் நிறைந்திருக்க வேண்டும். கடவுள் எவ்வளோ காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்பதாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருப்பதற்காக வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் நன்றி கூற வேண்டும், கடவுளை துதித்து ஆராதிக்க வேண்டும். எனவே அத்தகைய உள்ளத்தோடு நாம் வாழ உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து மன்றாடுங்கள். உங்கள் ஆதரவு எப்பொழுதும் மாதா தொலைக்காட்சிக்கு தேவையாக இருக்கிறது என்பதை மறவாமல் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை உங்களது ஜெபங்களாலும் பொருளாதார உதவியாலும் தாங்கிக் கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இது நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் குழந்தையாக இந்த உலகிலே பிறந்து மனித சமூகத்தை தந்தையோடு இணைத்து கொள்ள உங்களையே முழுமையாக எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவர் இந்த நாட்களிலே குழந்தைகளுக்காய், ஏழை எளிய குழந்தைகளுக்காய், பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்காய், அனாதை குழந்தைகளுக்காய், இன்னும் வறுமையினாலும் இல்லாமையினாலும் பல்வேறு நிலைகளில் துன்பத்திலே ஆழ்ந்து இருக்கின்ற இந்த ஏழை எளிய பிஞ்சு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த குழந்தைகளுக்கான நல்லதொரு ஒளிமயமான வாழ்க்கையை நீரே அமைத்து தர வேண்டும். இதற்காக நல்ல உள்ளங்களை நீர் தூண்டி எழுப்ப வேண்டும். நல்ல அமைப்புகளை உருவாக்கி தர வேண்டும். இவைகளெல்லாம் இந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை மனதில் கொண்டு இவர்களுக்காக செயல்படுகின்ற ஆற்றலை, வல்லமையை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை எங்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னை, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். நம்முடைய இணைய இதயங்களே, இந்த வந்தது நிகழ்ச்சி வாயிலாக வாரந்தோறும் சந்தித்து அவர்களோடு கடிதங்கள் வாயிலாக நீங்கள் உரையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இணைய இதயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி தமிழ் ஜோஸ். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Thank you for that.